1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரதட்சியமான தரிசனம் இருந்ததில்லைன்னு வேதத்துல வாசிக்கிறோம். இந்த வசனத்தை அப்படியே மனசுல வச்சுக்கோங்களேன். தேவனுடைய தரிசனம் அதிகமா இந்த காலகட்டத்துல இல்ல, ஏலி வாழ்ந்த காலகட்டத்துல. ஆனா ஏலி அந்த ஆலயத்துல படுத்திருக்கும் போது தேவன் சாமுவேலை கூப்பிடுறாங்க. இந்த சாமுவேலுக்கு தேவன் தான் கூப்பிடுறாங்கிறது புரிந்து கொள்ள முடியல. ஏலிட்ட போய் கேக்குறாரு, நான் கூப்பிடலன்னு சொல்லிடுறாரு. 2வது முறை போகும்போதும் நான் கூப்பிடலையே, போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. 3வது முறை எனக்கு சத்தம் கேட்டதே, யாரோ என்ன கூப்பிட்டாங்கன்னு சாமுவேல் ஏலி கிட்ட சொல்லும் போது ஏலி சொல்றாரு, இது கர்த்தருடைய சத்தம், நீ என்னன்னு கேளு அப்படிங்கிற ஆலோசனைய கொடுக்கிறாரு. இத புரிஞ்சுக்கிட்ட சாமுவேல், இதோ அடியேன் இருக்கிறேன் சொல்லும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில தேவன் பேசவே இல்ல. கொஞ்ச நாட்களா தேவனுடைய தரிசனமே இல்ல. இந்த காலகட்டத்துல தேவன் சாமுவேல்கிட்ட பேசுறாங்க. ஏலி ஒரு ஆசாரியன், சாமுவேல் ஒரு சாதாரண சின்ன பையன். ஆனா அந்த ஏலிக்கு என்கிட்ட தேவன் பேசலையே, இந்த சாமுவேலை கூப்பிடுறாரேன்னு சொல்லி எந்த விதமான பொறாமையோ இல்ல தேவன் இந்த சாமுவேல்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி எதை தடை செய்யக்கூடிய விதமோ எதுவுமே அவர் பண்ணல. போய் என்னன்னு இந்த சத்தத்தை கேளுன்னு சொல்றாரு. ஒருவேளை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைஞ்சிருப்போம்னு சொன்னா ஏலி செய்த அதே வேலையை நம்ம செய்வோம். அனைவரும் கர்த்தரிடத்தில் நெருங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறவங்களா இருப்போம்.